ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சிறுகீரை மசியல் மாதிரி காட்ட போகிறேன். சிறுகீரையை வந்து கழுவி போட்டு வேக வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காயம் 2, தக்காளி 2 போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சள்தூள் 1 ஸ்பூனு, பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன். பைத்தம்பருப்பை வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டோன்னு வச்சுருக்கேன். 5 நிமிஷம் ஊறட்டம் வெந்தாலும் சீக்கிரம் வெந்துடும். அதனால தான் இது மசியலும் கிடையாது, கூட்டும் கிடையாது. காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், தேங்காய் 1/2 மூடி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு தேங்காய் போட்டிருக்கேன். அதில் 2 ஜீரகம் போட்டிருக்கேன். 2 ஜீரகம், கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன். இதை மிக்சியில் அரைச்சிட்டு வரணும். இது பாருங்கள், கீரை அரைச்சிட்டேன். தேங்காயும் ஜீரகமும் அரைச்சிட்டேன். இதில் போட்டு ஒன்றா கலக்கணும். கொதிக்கணும். அந்த தேங்காய் பாலெல்லாம் அதில் இறங்கணும். நல்ல ஒரு கொதிக்கணும். இது நடுவில் வந்து நெய் வச்சுருக்கேன் பாருங்கள். நெய் தாளித்து கொட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது பாவக்காய் குழம்பு கொச்சின்னு இருக்கு மத்தியானம் சமையலுக்கு. இந்த வடகம் போடுறேன் பாருங்கள். வடகம் போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நெய்யில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. கொச்சிச்சு பார்த்தீங்களா? நல்லா கொச்சிச்சு. அவ்வளோதான். இதுக்கு கீரை மசியலும் கிடையாது, கூட்டும் கிடையாது. தேங்காய் போட்டு செஞ்சது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.